ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு, ஏகப்பட்ட பேர் மைக்கை கொண்டாந்து வாயில் விடுறதுக்கு வர்றாங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம சீக்கிரமே சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எஸ்கேப் ஆனதாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அஜித் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை அப்படிங்கிற முடிவை வந்து பல வருடங்களுக்கு முன்பே எடுத்தார். அதன் பின்னணியில் இருந்தது வந்து ரஜினிகாந்த். ஸோ இன்றைக்கு வந்து அஜித்துக்கு வந்து ஊடகங்களுடைய தயவுங்கிறது தேவையில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு சினிமாக்காரர்கள் வந்து ஊடகவியலாளர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க, அவங்க கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஊடகத்தினால் நமக்கு ஒரு நன்மை, இவங்களால நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும், இவங்க வந்து மக்கள்கிட்ட நம்மளை கொண்டு போவாங்க அப்படிங்கிற அந்த தேவைக்காக தான். அந்த தேவை உங்களுக்கு எப்போ ஏற்படலையோ அப்போ வந்து நீங்கள் ஊடகங்களை மதிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி தான் இன்றைக்கு விஜய், அஜித், சூர்யா போன்றவர்கள்லாம் இருக்காங்க. சூர்யாவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ரெட்ரோ படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகிறாரு. அங்கே போய் அங்கே உள்ள ஊடகங்களை சந்திக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்களை அவர் சந்திக்கிறத தவிர்க்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நம்ம ஒரு இடத்த பிடிச்சாச்சு, இனிமேல் இவர்களுடைய தயவு இல்லை அப்படிங்கிறது தான் பேசிக்கான காரணம். கிட்டத்தட்ட அஜித்துக்கும் அதே காரணம் தான். ஏன்னா ஒரு நடிகராக அஜித்துக்கு வந்து ஊடகங்களுடைய தயவு வந்து தேவையே கிடையாது. அதுதான் உண்மையான விஷயம்.